அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே, நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. முழு உலகத்திலேயுமே தான் தான் அறிவாளி, தன்னுடைய நாடு தான் வல்லரசு என்று தானே நினச்சி கொண்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மென்டல் அவனுடைய வீடியோ பார்த்தேன். அந்த மூளை கிளம்பி போன கிழட்டு பயல் ட்ரம்ப்புடைய வீடியோ தான். அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கும். Do you believe that Iran is still committed to peace? Yeah, I do. They violated it, but Israel violated it too. Are you questioning if Israel is committed? Israel, as soon as we made the deal, they came out and they dropped a load of bombs, the likes of which I've never seen before. The biggest load that we've seen. I'm not happy with Israel. You know, when I say, okay, now you have 12 hours, you don't go out in the first hour and just drop everything you have on them. So I'm not happy with them. I'm not happy with Iran either. But I'm really unhappy if Israel's going out this morning because of one rocket that didn't land, that was shot, perhaps by mistake, that didn't land. I'm not happy about that. You know what? We basically have two countries that have been fighting so long and so hard that they don't know what the fuck they're doing. Do you understand that? Do you kind of respond to Iran on this? இன்னைக்கு ஒரு போலி நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. சீஸ்ஃபயர் என்று சொல்லக்கூடிய ஒரு வதந்தியை இந்த ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே நம்ப முடியாத ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஈரான் எவ்வளவு ஆத்திரத்திலும் இந்த ட்ரம்ப் அடித்த அடிகளுக்கு ஒரு பதிலளி கொடுக்கணும், இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம் கற்பித்து கொடுக்கணுன்றதில் உறுதியாக இருந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஈரான் அவ்வளவு சீக்கிரமாக இந்த சீஸ்ஃபயருக்கு அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் ஒருபோதும் நம்ப மாட்டேன். இன்று சில செய்திகளை, வதந்திகளை செய்திகளாக பரப்பி கொண்டிருக்கிறாங்க. இது வேறு யாரும் இல்லை, அந்த ட்ரம்ப்பும் நெத்தன்யாகவும் தான் இந்த நியூஸ்களை கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளோ விஷயங்களை கமைனி பேசுகிறார், அவங்களுடைய பிரசிடென்ட் பேசுகிறார், ஆனால் இந்த சீஸ்ஃபயர் அவங்க சொல்ல மாட்டாங்களா? அப்போ நெத்தன்யாகு அறிவிக்கிறதையும் ட்ரம்ப் அறிவிக்கிறதையும் இந்த வெஸ்டர்ன் மீடியாக்கள் அவசரமாக பரப்பி இதற்கு ஈரானை படிய வைக்க பார்க்கிறது. அப்படி தான் எனக்கு தோணுது. என்னென்னு சொன்னால், கட்டாரில் கொடுத்த பொறியல் அம்பானைக்கு வேலை செஞ்சிருக்குது. அதில் பயந்து போன அமெரிக்கா, முக்கியமாக ட்ரம்ப், அந்த கொலை நடுக்கத்தில் தான் கண்ட மாதிரி உழம்பி நாடகம் ஆடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், கட்டாரில் ஒரு யூஎஸ்டைய ஒரு பிரதானமான ஒரு ஆர்மி பேஸை அடித்து சுக்குநூறாக தகர்த்துட்டாங்க. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து புலஸ்டிக் மிசைல்களை அனுப்பி கொண்டு ஈரான் அங்கிருந்தே அழகாக காய்களை நகர்த்தி கொண்டு அடிக்க வேண்டிய இடங்களுக்கெல்லாம் க்ளீனாக கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு இந்த நெத்தன்யாகு கொடூரனையும் ட்ரம்ப் கிட்டையும் அவங்க அடிப்பணிந்து சரணடைய வேண்டிய தேவை அவங்களுக்கு ஒருபோதும் இல்லை. எனவே இது ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்கிறேன். எனவே இந்த மாதிரி நியூஸில் நம்ப வேணும். ஏனென்றால் இன்றைக்கு காலையில் ட்ரம்ப் என்ன செய்கிறாரு, அவர் வாராரு, ஹெலிகாப்டருக்கு வார வழியில் அப்படியே நியூஸ் ஜேர்னலிஸ்ட் மாதிரி சந்திக்கும் போது அப்படியே ஒரு புழுகு மூட்டையை அப்படியே உடைச்சி விட்றாரு. என்னன்னு சொன்னால், இவர் 6 மணித்தியாலத்தில் சீஸ்ஃபயர் உண்டாகும், அதே நேரத்தில் 12 மணித்தியாலத்தில் முழுமையாக சீஸ்ஃபயர் எல்லா தரப்பிலையும், இஸ்ரேல் தரப்பிலும் ஈரான் தரப்பிலையும் அந்த முழுமையான அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதனூடாக பீஸ் பிறக்கும்னு சொல்லி அறிவிச்சிட்டு, காட் பிளஸ் இஸ்ரேல், காட் பிளஸ் ஈரான், காட் பிளஸ் அமெரிக்கா, காட் பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லி இவர் ட்விட்டரை போட்டுவிட்டு, இவர் போடக்கூடிய ட்விட்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் ஆட சொன்னதுக்கு அப்படி யாரும் ஒருபோதும் ஆடப்போவதில்லை. அதுக்கு பிறகு சீஸ்ஃபயரை அறிவித்தும் இஸ்ரேல் காலையில் தாக்கி இருக்கிறது என்று ஆத்திரம் கொள்வது போல அவர்கள் மீது ஆத்திரம் கொண்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு இவர்கள் நல்ல பிள்ளையாகிற ஒரு வேஷத்தை தான் ட்ரம்ப் போடுறார். என்னென்று சொன்னால், இஸ்ரேல் மீது கொலவெறியில் இருக்கிற ஈரான், அமெரிக்கா இதில் வீணாக மூக்க நுழைச்சி B-2 ரக விமானங்களை கொண்டு அவர்களுடைய நியூக்ளியர் ஆராய்ச்சி மையங்களை தாக்கினதில் இன்னும் அவர்களுக்கு கோபம் குறையவில்லை. அமெரிக்காவுக்கு சொல்லாமல் அமெரிக்காவுக்கு அடிக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய பேஸ்களை அமெரிக்காவுக்கு என்ன சேதங்களை கொடுத்தால் நல்லன்றது அவங்களுக்கு தெரியும். அவங்க கொடுக்க வேண்டியதை க்ளீனாக கொடுப்பாங்க, ஆனால் உயிர்களை கொல்ல மாட்டாங்கன்றது நாங்கள் நம்புகின்றோம். என்றால் அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது அழகான முறையில், துல்லியமான முறையில் அந்த எதிரியை வீழ்த்துவதற்கான என்ன அடிக்கணுமோ அதை அடித்து கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் ஈரானை பாராட்ட வேண்டும். ஆனால் இப்படி கோலையாக புறமுதுகு காட்டி உடனே இவர்களுக்கு சரணடைவார்கள் என்று மட்டும் நான் நம்ப மாட்டேன்.
நீங்களும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த ட்ரம்ப்புக்கு நாங்கள் முடிஞ்ச அளவில் கமெண்ட்டில் இவனை நல்லா கலாய்த்து அவனை வந்து கோமாளியாக்கி இவன் உண்மையிலுமே வாங்கி கட்டி கொண்டான். அதுக்கு நாங்கள் பழி இல்லை. இப்போ இவனுக்கு அந்த மரண பயத்தில் அமெரிக்காவுக்கு அடித்து கடைசிக்கு அமெரிக்கா ஈரான் போராக இது மாறிவிடுமோன்ற பயத்தில் தான் இஸ்ரேலையும் ஈரானையும் இப்போ இவர் சமாதானப்படுத்துகிறார். இவர் ஒரு சமாதான புறா. பாவம், இவருக்கும் யுத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இவர்கிட்ட நியூக்ளியர் வெப்பனும் இல்லை, இவர்கிட்ட பொம்பும் இல்லை, இவர் இந்த சண்டையில் ஈடுபடவும் இல்லை. இவர் சமாதான புறா. இப்படியான ஒரு நாடகம். இந்த நாடகத்தை கண்டு ஏமாறாதீர்கள் மக்களே. முக்கியமாக சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயுமே ட்ரம்ப்பை பற்றிய கேவலமான பதிவுகளை போடுங்க. ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுங்கள், ஜமாய்ச்சி என்ஜாய் பண்ணுங்கள். அப்போ தான் அது புரியவனுக்கு சரியான முறையில் புரியும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்படியான கோல்மால் வித்தைகளை காட்டிக்கொண்டு பூச்சாண்டிகளை காட்டிக்கொண்டு தான் எங்களுடைய அரபு நாடுகள் ஒவ்வொன்றாக குறிவைத்து தாக்கி அந்த நாட்டு தலைவர்களையும் அழித்து தீவிரவாத பட்டம் சூட்டி இன்று அவர்கள் சோக்துக்கே சிங்கி அடிக்கும் நிலைமையில் அந்த நாடுகளை வைத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு சிரியாவில் யார் பிரசிடெண்ட்டாக வந்திருக்கிறது? அதே அமெரிக்கா அவருடைய தலைக்கு எத்தனையோ பில்லியன் டாலர்களை அறிவித்தது. அவரை தேடித்தந்த அவரை ஒரு டெரரிஸ்டாக சொன்ன ஒருவரை இன்று பிரசிடெண்ட்டாக நியமித்து அழகு பார்த்து அவர்களோட பேச்சுவார்த்தை கூட நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான மாயாஜால வித்தைகளை மக்கள் பார்த்து அழுத்து விட்டார்கள். எனவே இந்த அமெரிக்காவுடைய நாடகத்துக்கு யாருமே மாற வேண்டாம். இவர்கள் இப்படித்தான் பிள்ளைகளையும் கிள்ளி தொட்டிலை ஆட்டும் கூட்டம். எனவே இவர்களை எதிர்க்கும் ஒரு நாடு இருந்தாலும் அந்த நாட்டுக்கு, ஈரான் போன்ற நாட்டுக்கு நிச்சயமாக மக்களாகிய நாங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். தில்லோட கட்ஸோட அல்லாவை முதன்மைப்படுத்தி கலிமாவை முதன்மைப்படுத்தி பாலஸ்தீன மக்களுக்காக பேசினான், பாலஸ்தீன மக்களுக்காக ஆயுதம் ஏந்தினான், பாலஸ்தீன மக்களுக்காக போராடுகிறான். அவனுடைய நாட்டினுடைய வளம் அல்லாஹ் தாலா அளவில்லா செல்வமாக பெட்ரோலியத்தை கொடுத்துகிறான். செல்வம் மிகுந்த யுரேனியம் இருக்கிறது. அதை வைத்து அவர்கள் எது வேண்டும் என்றாலும் ஆராய்ச்சி பண்ணிக்கொள்ளலாம், எது வேண்டாலும் உற்பத்தி செய்து கொள்ளலாம். எனவே ஈரானுடைய நியூக்ளியருடைய ஆராய்ச்சிகள் இன்று நேத்தல்ல 2-3 தசாப்தங்களுக்கு மேலாக அது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். அந்த அடிப்படையில் அவர்களுடைய நாட்டு ஆராய்ச்சி, அவர்களுடைய நாட்டு அபிவிருத்தியை இப்படி குண்டு போட்டு அழிப்பது என்பது அது ஒரு கேடுகெட்ட ஒரு குப்பாடியனுடைய செயல். அதுதான் அமெரிக்கா செய்தது. அதற்கான பின்விளைவுகளை அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த நாடகத்தினூடாக ஈரானை அவர்கள் கட்டுப்படுத்த முயல்கின்றார்கள். உலகத்தில் வதந்திகளையும் நியூஸ்களையும் பரப்பிவிட்டு ஈரான் அதற்கு கட்டுப்படவில்லை, பேச்சு மாறிவிட்டது என்று மீண்டும் அடிக்க ஒரு நாடகமாகவும் இது இருக்கலாம். எனவே இந்த நாடகங்களை நாங்கள் ஒருபோதும் தலைக்கு மண்டைக்கு எடுக்க தேவையில்லை. அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் இங்கே கொமெண்டில் பதிவிடுங்கள். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த கட்டம்தான். இன்னும் உஷ்ணம் எடுத்து விஸ்வரூபம் எடுத்து இந்த போர் நகரவிருக்கிறது. எனவே அவ்வளவு சீக்கிரமாக ஈரான் ஒருபோதும் அடிபணிந்து சரணடையாது. எனவே நெதன்யாகு, ட்ரம்ப், போதும் நிறுத்திக்கொள், உன்னுடைய நாடகத்தை உலகம் ஏற்காது என்று கூறி முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்களில் அடுத்தடுத்த பதிவுகளை சந்திப்போம். அதுவரை அன்பு சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் நண்பர்களே.